வாங்க ஃபுட் ஹோம் குக்கிங்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபினா குக்கரில் தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க, 2 வெங்காயம், தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு சோம்பு 1 ஸ்பூனு, புதினா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுக்கோங்க, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, எண்ணெய் 100 கிராம், அரிசி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் 100 கிராம் ஊற்றிக்கோங்க. அது சின்ன ஸ்பூன் தான், உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி அதிகமாக தெரியும். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை கிராம் தாளிச்சிக்கலாம், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது சோம்பு வச்சு அரைச்சிக்கோங்க, அது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா கலரிக்கோங்க. இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை வந்து நீங்கள் முன்னாடியே கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த டம்ளரில் நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. வெயிட் போடாமல் சும்மா மூடி வைங்க, கொதி வரட்டும் நல்லா தண்ணி. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நீங்கள் கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்திங்கன்னா தான் அது ரொம்ப குழஞ்சி வராமல் உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. அரிசி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. புதினா சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக வேணால் நீங்கள் உப்புலாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம்.
மூடி போட்டுருங்க. மூடி போட்டு விசில் போட்டுருங்க. 2 விசில் வரணும். 2 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்ம தக்காளி சாதம் குக்கரில். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு. சூடான சுவையான தக்காளி சாதம் ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.